نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين. صدق الله العلي العظيم وصدق الرسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخي شيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் பரந்து விரிந்த பாருலகை படைத்து பரிபாலித்து இறைச்சித்து போஷித்து தன்னுடைய முழுமையான ஆட்சி அதிகாரங்களை உலகெங்கும் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களது உயிர்களினாலும் உணர்வுகளினாலும் நாள நரம்புகளினாலும் நாங்கள் நேசிக்கின்ற அனைத்தை விடவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நேசிக்கின்ற பார்க்கின்ற அன்பின் நாயகம் நபிகள் நாயகம் எம்பெருமானார் முஜ்தபா முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக தூய இஸ்லாத்தை என் கரம் தருவதற்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் பத்ரீன் பத்ரு சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் அவர்களை உயர்த்து வந்த இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று வேண்டி பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, முதலாவதாக இத்தகுல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹி தஆலா ஃபி ஹாதல் மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலே தரித்திருந்து
குத்பா, தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளிலே பூரணமாக ஈடுபட்டு அதன் நன்மையை முழுமையாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் வந்திருக்கக்கூடிய கண்ணியவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களது அன்றாட வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை கொண்டு வந்து அமல்படுத்தும்படி கூறியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்விலே கொண்டு வருவதற்கும், அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களிலிருந்து தவிர்த்து வாழும்படி கண்டிப்பான ஆணை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளிலிருந்து சதாவும் தவிர்த்து வாழ்வதற்கு தக்வாவை கொண்ட நல்லுபதேசம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய குத்பா பேருரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறங்கிய பிரார்த்தனையாகவும் காணிக்கையாகவும் வைத்துக் கொண்டவனாக, ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனது அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி எனது காரியங்களை இலகுபடுத்துவாயாக, வஹலுல் உக்தத மின் லிசானி யஃகஹு கௌலி என்னுடைய நாவுகளிலே ஏற்படக்கூடிய முடிச்சுக்களை அவிழ்த்து என்னுடைய பேச்சை மற்றவர்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு ஆக்கி விடுவாயாக என்று நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனையை காணிக்கையாக அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபு மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஅபான் மாதம் என்பது ஷஹ்ரி, எனக்குரிய மாதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் என்பது ஷஹ்ரு உம்மத்தி, எனது உம்மத்துக்குரிய மாதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மாதத்தையும் 3 மகுடம் கொண்டு அழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வும் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேருக்கு நேராக எந்த தங்கு தடைகளும் இல்லாமல் உயிரோடும் உடலோடும் அல்லாஹ்வை தரிசித்த மாதமாக இருக்கின்றது. அதனால் ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதமாக, மிக உயர்ந்த மாதமாக சிறப்பு பெற்றிருக்கின்றது. அதே போன்று அதை அடுத்து வரக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதமாக இருக்கின்றது. அதிலே எங்களுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் கணக்கிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய நன்மைகள் தீமைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு வருடமும் ஷஅபான் மாதம் குறை 15 இரவிலே கணக்கிட்டுக் கொள்கின்றான். இந்த விசேஷங்களை எல்லாம் உள்ளடக்கிய மாதமாக ஷஅபானுடைய மாதமாக இருக்கின்றது. அதை அடுத்து வரக்கூடிய மாதம் எங்களை புனிதர்களாக, மனிதர்களாக, உயர்ந்த நோக்கத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய, நெருங்கிக் கொள்ளக்கூடிய உன்னதமான வணக்கம் பொருந்திய நோன்பை உள்ளடக்கியதாகவும், அந்த நோன்போடு அருள்முறையை எங்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ஜல்ல ஷா
பக்குவப்படுத்துகின்ற மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரஜபுடைய இறுதி தருவாயிலும் அதே போன்று ஷஅபானுடைய மாதத்தை எதிர்கொள்கின்ற நேரத்திலும் நாங்கள் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகிலே பல நபிமார்களை எல்லாம் எங்களை புனிதப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களை சீரான செம்மையான பாதையிலே நடாத்தாட்டுவதற்காக வேண்டி நபிமார்கள் ரசூல்மார்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு அல்லாஹ் அருளி இருந்தான். அந்த வகையிலே லட்சத்தையும் தாண்டிய நபிமார்களையும் 313க்கு கிட்டத்தட்ட உள்ள ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மண்ணிலே எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அருளி இருந்தான். அத்தனை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் புகழ்ந்து தள்ளிவிடக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைப்பினங்களில் முதன்மையானவராகவும் உலக வரவிலே இறுதியானவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான வேதம், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டம், அல்லாஹ்வை அழைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் உருவெடுத்து விட முடியாது என்கின்ற முத்திரை குத்தப்பட்ட நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வருகிறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும், ஒவ்வொரு ரசூல்மார்களையும் ஒவ்வொரு கண்ணியம், ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு கௌரவப்படுத்தி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா வகையிலும் கௌரவித்து சிறப்பித்து காட்டியிருக்கக்கூடிய வரலாறுகளை அல் குர்ஆனும் நபிமணி வாக்கியங்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலாக, நபியாக, அல்லாஹ்வுடைய கலீலாக, நண்பனாக இந்த உலகிற்கு அனுப்பி இருந்தான். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பனாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசியவர்களாக, ரசூலாக, நபியாக இந்த உலகிற்கு அவர்களை அனுப்பி அவர்களை சிறப்புப்படுத்தி காட்டியிருந்தார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலாக, நபியாக, ரூஹுல்லாஹ் என்கின்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி காட்டியிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹபீபாக, ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசராக, நண்பராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரகடனப்படுத்தி சிறப்பித்து காட்டியிருக்கின்றான். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். கலீல் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கின்றார்கள். ஹபீப் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கின்றார்கள். இரண்டும் சொல்லில் வேறுபட்டதாக இருந்தாலும் பொருளில் ஒன்றுபட்டதாகவே காணப்படுகின்றன. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள் ஒன்று தனக்கு தேவை என்றிருந்தால் அதனை அவர்கள் மனதிலே எண்ண வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளோடும் அல்லாஹ்விடத்தை அவர்கள் இருகரம் ஏற்றுவிட்டால் அதை அல்லாஹ்
வழங்குவதிலே எந்த தடையும் இல்லாமலே வழங்கி விடுவார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை ஒருபோதும் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீப் என்று சொன்னால் மனதிலே எண்ணி விட்டால் உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை வழங்கி கௌரவப்படுத்தி விடுகின்றான். பல இன்னும் வள்ளி என்னக்க கிப்லத்தன் தர்தாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற போது யூதர்கள் யகூதிகள் சொன்னார்கள், நாங்கள் நோக்குகின்ற திசையின் பக்கமே நீங்களும் நோக்குகின்றீர்கள் என்று சொன்ன வசனத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே நினைத்தவுடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடனடியாக கேட்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே நினைத்ததுதான் தாமதம். உங்களுடைய கிப்லாவை கஅபாவாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி கௌரவப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மேலாக அல்லாஹ்வை நேரடியாக நேருக்கு நேர் நின்று உடலோடும் உயிரோடும் சந்தித்த ஒரு நபி என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த போதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லன் தரானி, நீ என்னை காண மாட்டாய், என்னை காண்பதற்குரிய சக்தியை உமக்கு நான் தரவில்லை என்று சொன்ன போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிடிவாதமாக இருந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துர்சினா மலையடி வாரத்தின் பக்கம் அவர்களை அழைப்பு விடுக்கின்றான். அல்லாஹ்வை காண முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்து வெளியான உடனே அந்த சக்தி, அந்த பவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய சக்தியை பெற்றுத்தருமாற வேண்டுகின்ற ஒரு நபி என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருந்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக என்னை நேரடியாக எந்த விதமான திரைகளும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்க்கின்ற சக்தியை, வல்லமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கு வழங்கி இருந்தான் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான். அந்த சம்பவம் இந்த ரஜபுடைய மாதம் பிறை 27 இடம்பெற்றிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்திப்பின் வெளிப்பாடு ஒரு நேசரும் இன்னும் ஒரு நேசரும் சந்தித்ததன் வெளிப்பாடு இன்று நாங்கள் பள்ளியிலே குழுமியிருந்து அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற அந்த பரிசை பெற்றவர்களாக நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்ற போதும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ் தன்னுடைய அடியாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவிலே, அந்த கஅபாவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய
மிஅராஜுக்கு இரா பயணம் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்குதான் பெரும் சர்ச்சை கிளம்புகின்றன உலமாக்களுக்கு மத்தியிலே. தெளிவில்லாத சர்ச்சை. குர்ஆன் தெளிவாக, மிக விரிவாக, அழகாக, ஆணித்தரமாக சொல்லி காட்டி இருக்கின்றது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் இரா பயணம் அழைத்தான் என்று, அந்த இரா பயணம் அழைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அருள்மறை சொல்லி காட்டுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியிலும் சர்வதேச அரங்கிலும் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற பயணம் உயிரோடு ரூஹ் மாத்திரமா அல்லது உடலும் இணைந்து சென்றதா என்கின்ற சர்வதேச கேள்விக்கணைகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாமரர்கள், பொதுமக்கள் உங்களுக்கு அதிலே தெளிவில்லாமல் இருக்கலாம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அபுது என்று சொன்னால் அடிமட்ட மனிதனுக்கு தெரியும் அல்லாஹ்வின் அடிமை என்று. அபுது என்று சொல்வது அபுதுல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமை. அந்த அபுது என்று சொல்லிவிட்டால் எந்த மனிதனுடைய உடலிலே உயிரும் உடலும் சேர்ந்திருக்கின்றதோ அந்த ஒன்றை பார்த்துதான் அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய அடிமை என்கின்ற பொருள் கொடுக்க முடியும். எப்போதும் அவனுடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிக்கப்படுகின்றதோ அவனை பார்த்து நாங்கள் ஒருபோதும் அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்வதில்லை. அந்த நேரத்திலே நாங்கள் கொடுக்கின்ற பெயர் மையத்தும், இறந்த உடல் என்று மாத்திரமே சொல்கின்றோம். உயிரில்லாத உடலுக்கு மையத் என்று சொல்கின்றோம். உயிரோடு இருக்கக்கூடிய உடலுக்கு அபுதுல்லாஹ், அல்லாஹ்வின் அடியான் என்கின்ற பொருளை கொடுக்கின்றோம். இப்போது நாங்கள் தெளிவுக்கு வரலாம். பி அப்திஹி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரா பயணம் அழைத்தானே, அத்தகையவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பார்த்தீர்களா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலும் உயிரும் இரண்டும் இணைந்து மிஅராஜ் என்கின்ற பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகின்றது. இந்த அபுதுக்குரிய அரபு இலக்கண டிக்ஷனரி பொருள் என்னவென்று சொன்னால் ஜிஸ்முன் மஅஹூம், உடலுடன் சேர்ந்த, உயிருடன் சேர்ந்த உடல் என்கின்ற பொருள் தான் அதற்கு கொடுபடுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹுடன் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றது என்று நாங்கள் ஒரு வாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருள்மறை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி ரூஹிஹி என்று சொல்ல வேண்டும். இங்கே தன்னுடைய ரூஹை, நபிகள் நாயகத்துடைய ரூஹை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்தான் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி சொல்லவில்லையே. நீங்கள் அருள்மறையை புரட்டி பார்க்கலாம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை உடலும் உயிரும் சேர்ந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரா பயணம் அழைத்தான் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது நிறுவலாக இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவது நிறுவலுக்கு நாங்கள் வர வேண்டும். என்னவென்று சொன்னால், மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, கஅபாவிலே இருந்து
மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இரா பயணம் அழைத்தான் என்று அந்த வசனம் சொல்கின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் கஅபாவுக்கும் இடையிலே பல நூற்றுக்கணக்கான மைல்கள் தாண்டிய தூரமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இதை பற்றி வர்ணனை செய்கின்ற போது ஒவ்வொரு கழுதையை விட உயரமானதும் கட்டையானதுமான ஒரு சடப்பொருளாக இந்த வாகனம் இருந்தது. புராக் என்கின்ற சொல் பர்க் என்று சொல்லக்கூடிய மின்னல் என்று சொல்லக்கூடிய ஒளி என்று சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து பிறந்த சொல்லாக இருக்கின்றது. ஒளியை விட மின்னலை விட வேகமாக செல்லக்கூடிய வாகனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தெளிவாக சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த வாகனம் ஒரு சடப்பொருளாக இருக்கின்றது. ஒரு சடப்பொருளிலே இன்னும் ஒரு சடப்பொருளை தான் சுமந்து செல்ல முடியும். இது விஞ்ஞான நிறுவனம். ஒரு சடப்பொருளிலே இன்னும் ஒரு சடப்பொருள் தான் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது அதை சுமந்து செல்ல முடியும். ரூஹ் என்கின்ற ஒன்றுக்கு உருவம் கொடுத்து பார்க்க முடியாது. எங்களுடைய உருவத்திலே அது இருப்பதனால் நாங்கள் அதை சேர்த்து அதற்கு உருவமாக சொல்கின்றோமே தவிர தனியாக தனி உருவத்தை ரூஹுக்கு எங்களால் தனிமையிலே பிரித்து காட்ட முடியாது. எனவே புராக் என்கின்ற வாகனம் சடப்பொருள். எனவே இந்த சடப்பொருளிலே உருவம் இல்லாத ஒரு அமைப்பிலே உள்ள ரூஹை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரூஹும் உடலும் சேர்ந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சடப்பொருளாகவும் உயிர் கலந்தவர்களாகவும் ஒரு அமுதாகவும் இருந்ததனால் தான் இந்த சடப்பொருளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது இரண்டாவது நிகழ்வாக இருக்கின்றது. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமான கஅபா ஷரீஃபிலே இருந்து நேரடியாகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிஅராஜ் அழைத்திருக்க முடியும் தானே? ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இத்தனை கிலோமீட்டர்கள் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அங்கிருந்து தன்னகத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும்? இது எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே சென்று பைத்துல் முகத்தஸிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நபிமார்களுக்கும் அத்துணை ரசூல்மார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையாக நின்று அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு அவர்களை சந்தித்து தரிசித்து விட்டு அவர்களோடு அவர்கள் பேசிவிட்டு அவர்களுக்கு தலைமைத்துவம் வகித்துவிட்டு தொழுகை நடத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கேள்வி பிறக்கின்றது. தொழுகை என்பது அல்லாஹ் மிஅராஜிலே வைத்து கடமையாக்கப்பட்ட ஒன்று அல்லவா? அப்படி இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் வைத்து பைத்துல் முகத்தஸிலே தொழுகை நடத்தினார்களே, இது எப்போது இறக்கப்பட்ட தொழுகை என்று எங்களுக்கு மத்தியிலே அடுத்த கேள்வி இருக்கின்றன. நீண்ட விடயம், விரிவாக சொல்ல வேண்டிய விடயம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை முஃமின்களுக்கு விண்ணுலக பயணம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதனூடாக கிடைத்த பரிசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல எங்கே தொழுகை நடத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள்? அது என்ன என்பது கேள்வியாக இருக்கின்றது.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நியாயமான கேள்வி. இப்போது நாங்கள் தொழுகின்ற அமைப்பிலே தொழுகை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை போதிப்பவர்கள் என்று சொன்னாலும், அவர்களை தரிசிப்பது என்று சொன்னாலும் அது வணக்கமாக இருக்கின்றது. தொழுகையை கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அவர்களை தரிசிப்பதும் ஜியாரத் செய்வதையுமே அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கினார். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் தொழுகை கிடைக்கப்படுவதற்கு முன்னால் அப்போது செய்து காட்டிய விடயமாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை நபிமார்களையும் அத்துணை ரசூல்மார்களையும் தரிசித்து அவர்களோடு பேசிவிட்டு அவர்களுக்கு தலைமை வகித்து இமாமாக நின்று விட்டு மிஅராஜை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த வாகனத்தை பற்றி நான் சற்று லேசாக முன்னால் சொன்னேன். இன்று அது உண்மை என்று உலகிலே கொடி கட்டி இஸ்லாத்துக்கு அடிபணிந்து இஸ்லாமிய ஆய்வுகளை வெளிப்படுத்தி உரிமை கொண்டாடுகின்ற உலக விஞ்ஞானம் நபிகள் நாயகத்துடைய உடலோடும் உயிரோடும் சென்ற பயணத்தை உறுதிப்படுத்துகின்றன. அதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை தாங்கள் உறங்கிய இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் முடித்துவிட்டு திரும்பினார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸை அருமை மனைவியார் ரசூலுல்லாஹ் யா ஹுமைரா, என்னுடைய செக்கச் சிவந்த மனைவியே என்று செல்லமாக அழைக்கின்ற மனைவியார் இந்த தகவலை அறிவிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோடும் உடலோடும் இருக்கின்ற ஒரு பொருள் ஒரு இடத்திலே அமர்ந்து விட்டு அல்லது உறங்கிவிட்டு அல்லது நின்று விட்டு சென்றால் அந்த இடத்திலே லேசான உஷ்ணம் எழுபது இயல்பாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் இருந்த இடத்திலே இருந்து எழுந்தவுடனே நாங்கள் கையை வைத்து பார்த்தால் தெரியும் அந்த இடத்திலே இருந்து லேசான சூடு இருக்கின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே நேரத்தில் உயிரற்ற ஒரு சடப்பொருளை ஒரு கல்லையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அதை நாங்கள் சில நேரங்களுக்கு பின்னால் தூக்கிவிட்டால் அதிலே எந்த சூடுடைய தன்மையும் இருக்காது. அப்படியே குளிர்ந்து காணுகின்ற நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸின் தெளிவும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடுமே சென்று வந்தார்கள் அந்த இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் என்று நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை எங்களுக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு கேள்வி எழுப்பலாம். இவ்வளவு விடயங்களை இத்தனை 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை தரிசித்து இந்த புனிதமான தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு சென்று உயிரோடு சென்று பெற்று வந்திருக்கின்றார்களே, இது சாத்தியப்படுமா என்று நாங்கள் சிந்திக்கலாம். நிச்சயமாக எங்களுடைய சிந்தனையுடைய உச்சகட்டம் அதுதான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்திலே எவ்வளவு வேகமாக அந்த செயல்பாடுகளை செய்து முடிக்க முடியுமோ, எவ்வளவு வேகமாக இந்த உலகத்துடைய செயல்பாடுகளை அல்லாஹ் நாடி இருந்தால் இஸ்திரமாக்கி வைக்க முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கின்றான். கணித மேதை ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர் சொல்கின்ற போது நேரம் சார்புடையது. எப்படி என்று சொன்னால், பூமி மண்டலத்திலே இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டுகின்ற போது ஒரு மனிதன் 5 நாளையிலே
செய்து முடிக்கின்ற வேலையை 5 வினாடியிலே செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அது மிகவும் சார்புடையதாக ஆகிவிடக்கூடிய தன்மை இந்த புவி மண்டலத்தில் இருந்து குறிப்பிட்ட எல்லையை தாண்டுகின்ற போது அந்த தன்மை இருக்கின்றது என்று கணித மேலை ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர் இந்த கூற்றை உறுதிப்படுத்துவதோடு இத்தனை விடயங்களையும் மிக வேகமாக, மிகவும் சாதுரியமாக, மிகவும் வெற்றிகரமாக அல்லாஹ்வின் குதிரத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்து வருவதற்கு சாத்தியமான விஷயங்களே என்று உலக அரங்கில் உள்ள அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இன்று அதை தெளிவுபடுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் ஒரு சிந்தனையை எடுத்துக் கொள்ள முடியும். இந்த புராக் என்கின்ற வாகனத்துடைய வேகத்தின் தன்மையை இன்று உலக அரங்கிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு செகண்டுக்கு ஒளியின் வேகம் 3 செகண்டுக்கு ஒளியின் வேகம் 1 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய சக்தி உள்ளதாக ஒளி இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இதைவிட வேகமான ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஒளியை விட வேகமாக சத்தம் இருக்கின்றது அல்லவா, இதைவிட வேகமாக செல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றது. அது ஜெட்டாக இருக்கின்றது. இந்த 3 செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் வேகத்திலே செல்கின்றதை விட அதிக வேகத்திலே செல்லக்கூடியது இந்த ஜெட்டாக இருக்கின்றது. இந்த ஒளியின் டபுள் மடங்காக, 2 மடங்காக செல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஜெட்டுக்கு இருக்கின்றது. அதே விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது செய்மதி. 1 செகண்டுக்கு 12 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடியது. இவைகளெல்லாம் நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நாதி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் மிஅராஜி சென்று வந்தார்கள் உடலோடும் உயிரோடும் என்று சொன்னால் தயக்கம் ஏற்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, 1 செகண்டுக்கு 12 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய ஒன்று செய்மதி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அதைவிட வேகமாக செல்லக்கூடியது ஒளி வெளிச்சமாக இருக்கின்றது. இது 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளி வெளிச்சம். புராக் என்று சொன்னால் பர்க், ஒளி மின்னலில் இருந்து வந்த சொல். இது 3 லட்சம் கிலோமீட்டர். நன்கு சிந்தனை செய்வார்கள். 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடியது ஒளியாக இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதைவிட அதிகமாக வேகம் கொண்ட ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற அந்த அவர்களை சுமந்து சென்ற மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சுமந்து சென்ற அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனமாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஜப்பானிலே 1 வினாடிக்கு அல்லது 1 நிமிடத்துக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்திலே அல்லது 50-100 கிலோமீட்டர் வேகத்திலே செல்கின்ற எலக்ட்ரானிக் ட்ரெயின் ஓடுகின்றது என்று சொன்னால், ஆஹா அப்படியா, ஆமா மிதிக்கத்தான் செய்கின்றது என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் முன் வருகின்றோம். விமானம் வேகமாக செல்கின்றது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள நாங்கள் முன் வருகின்றோம். வாகனம் 120 செல்கின்றது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றோம். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலும் என்று சொன்னால் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த வாகனம் புராக் இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வாகனம் எப்படி சக்தி கொண்டதாக இருக்கும் என்பதை கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவு படைத்த ஒவ்வொருவரும்
சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியாக நீண்ட பயணம். வரலாறு சொல்வதல்ல நோக்கம். எல்லோருக்கும் வரலாறு தெரியும். படிப்பினைகளும் சிந்தனைகளை தூண்டுகின்ற விடயங்களை மாத்திரமே தொகுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கிடையிலே எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ காட்சிகள், இவையெல்லாம் தரிசித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் செல்கின்றார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இடம் வரைக்கும் செல்கின்றார்கள். அதற்கு அப்பால் செல்வதற்கு மறுக்கின்றார்கள். யார சூழல்லா, இதற்கு அப்பால் செல்வதற்குரிய சக்தி எனக்கு கிடையாது. நான் ஒளியினால் படைக்கப்பட்டவர் என்றிருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய சக்தியை இந்த சிதறத்தில் முந்தகா வரும் வரைக்கும் தான் மட்டித்திருக்கின்றான். நீங்களும் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு தூதர், உங்களுக்கு அதற்கு மேல்மிச்சமான சக்தியை தந்திருக்கின்றான். நீங்கள் நிழலில்லாத ஒளியினால் படைக்கப்பட்ட நபியாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சக்தியையும் அதற்கான பலத்தையும் அல்லாஹ் உங்களுக்குத்தான் தந்திருக்கின்றான். என்னால் இதற்கு அப்பால் ஒரு சான் கூட எடுத்து வைக்க முடியாது. இதை ஒரு சக்தி வாய்ந்த ஒளி என்னை கருக வைத்து சாம்பலாக்கிவிடும். நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே அந்த பயணத்தை மேற்கொள்ள தயாராகின்ற சூழலிலே சற்று தயக்கமாக இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நண்பனை ஒருபோதும் பிரித்து காட்டிய வரலாறு கிடையாது. இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் சென்று வந்திருக்கின்றார்கள் என்று எல்லோரும் ஏளனமாக பேசிய போது, 5 வக்து தொழுகையை பரிசாக அல்லாஹ்வை தரிசித்து பெற்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது, ஈமான் கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்ட போது, ஈமான் கொள்ளாதவர்கள் ஏளனமாக அபூ ஜஹல் போன்ற பெரும் தலைவர்கள் எள்ளி நகையாடிய போது, இதனை வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்ன போது, நாயகம் மிஅராஜில் சென்று தொழுகையை அன்பளிப்பாக கொண்டு வந்தேன் என்று சொன்னார்களா? அதனை முதலில் ஏற்கின்ற நண்பர் நானாக இருக்கின்றேன் என்று உண்மை உரைத்த சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று ரசூலுல்லாஹ்வுக்கு அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடன்பாடும் சரி, செயலாலும் சரி, அன்பாலும் சரி, நாயகத்தை பிரிந்திருந்த வரலாறு மிக குறைவாகவே இருக்கின்றது. அதனால் தான் நபிகள் நாயகத்துக்கு ஒரு மனத்திரல் ஆத்திரத்தை ஏற்படுத்தும் போகமாக, யார சொல்லலாம், உங்களுடைய வெற்றி பயணத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் என்கின்ற அபூபக்கருடைய குரலின் அடிப்படையிலே ஒரு குரலை சிதறத்துல் முன்தகாவிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், அபூபக்கர் நமக்கு முன்னர் வந்து விட்டார்களோ என்று சிந்திக்கின்றார்கள். அந்த அளவுக்கு உடலாலும் பிரிந்திருந்தாலும் உணர்வாலும் ஆத்மீகத்தாலும் அவர்களுடைய நட்பு பிரியவில்லை. அப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வும் சிதறத்துல் முன்தகாவிலே நபிகள் நாயகத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியாக அத்தனை தடைகளை தாண்டி அத்தனை சவால்களை எதிர்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்தார்கள். ஃபகான காபௌசைனி அவ் அத்னா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, வில்லுக்கும் அம்புக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை இல்லை, அதைவிட நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடும் உடலோடும் அல்லாஹ்
நேசித்தார்கள், சந்தித்தார்கள், பேசினார்கள், அல்லாஹ்வை தங்களுடைய கண்களினால் கண்டு கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான அந்த நண்பரை, இந்த நண்பர், இந்த ஹபீப், இந்த நேசர் சந்தித்து அவர்களுக்கு மத்தியிலே பல விடயங்களை கலந்துரையாடிக் கொண்டு அல்லாஹ் வந்த நண்பரை வெறும் கையோடு அனுப்பிவிடக் கூடாது அல்லவா என்பதற்காக வேண்டி இந்த அஸ்வலாத்து மிஅராஜுல் முஃமினீன், இந்த விதுலக பயணமாகிய தொழுகையை அல்லாஹ் இந்த மோமின்களுக்கு கடமையாக்கி அது எண்ணிக்கையால் அதிகமானது என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றன. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போதும் அவர்களுடைய உதவி இந்த சமூகத்துக்கு இருந்திருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 6வது வானத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கிய தொழுகையை கொண்டு செல்கின்ற போது, நபியே நாயகமே, இந்த வக்துகள் அதிகமாக இருக்கின்றது, உங்களுடைய சமூகம் சுமந்து கொள்ள மாட்டார்கள், பொதுமக்கள் ஆகிவிடுவார்கள், இதை குறைத்து வாருங்கள் என்று சென்று திரும்ப சென்று குறைத்து 5 வக்து தான் அல்லாஹ்வுடைய நிர்ணயம். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும், நபிகள் நாயகம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற தக்தீரை ஏற்பாடை செய்து வைத்திருந்தான். அதற்கு ஏற்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த பிறகும், எங்களை விட்டு மறைந்த பிறகும் 6வது வானத்திலே இருந்து கொண்டு இந்த தொழுகையை 5 வக்துகளாக ஆக்கி தருவதற்கு உதவி செய்தவர்கள், மறைந்தவர்களும் உதவி செய்ய முடியும் என்கின்ற வல்லமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விடயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படியாக அன்பளிப்பாக பெற்று வரப்பட்ட தொழுகைதான் இந்த 5 நேர தொழுகையாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று எங்களுக்கு மத்தியிலே எத்தனை பேர்கள் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம், எத்தனை பேர்கள் தொழுகையை நிரந்தரமாக தொழுகின்றோம், எத்தனை பேர்கள் தொழுகையை விட்டு தொழுகின்றோம். எங்களுக்கு மத்தியிலே பேருக்கும் போருக்குமாக அடுத்தவன் என்னை பார்த்து தொழுகையாளி என்று செல்ல வேண்டும் என்கின்ற மமதைக்காக வேண்டி தலையிலே எத்தியை நாங்கள் நிலத்திலே எத்தனைவர்கள் வைக்கின்றோம். இன்னும் வெறும் பூச்சாண்டி காட்டிக்கொண்டு ஞானங்களும் அவைகளும் இதுகளும் பேசுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தொழுகையற்றவர்களை நாங்கள் எத்தனை பார்க்கின்றோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் அவன் கடலிலே நடந்து வந்தாலும் சரி, தரையிலே அடங்கப்பட்டவர்களெல்லாம் எழுந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா வலியுல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அவரிடத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஷரியாவுடைய கடமை தொழுகை இருக்கின்றதா என்று பாருங்கள். அவரிடத்திலே தொழுகையிலே என்றால் ஷரியா சட்டமாக இருந்தால் அவனை நீங்கள் வெட்டி விடுங்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு, இப்படியான ஒரு பெரியவரை வெட்டும்படி நீங்கள் சொல்கின்றீர்களே என்று அருகில் இருந்தவன் கேட்டால் அவரையும் ஷரியா சட்டத்தின் பிரகாரம் வெட்டிவிட வேண்டும் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படிப்பட்ட ஞானங்களை, எப்படிப்பட்ட ஆன்மீகங்களை, எப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் பேசுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டதல்ல, இஸ்லாம் வரவேற்கின்றது. ஆனால் பேசுபவரிடத்திலும் செய்பவரிடத்திலும் தொழுகை, இஸ்லாமிய ஷரியாக்கள் சரியாக இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகத்திலே தெரியாத ஞானமா, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் வழங்காத ஞானமா? எப்போதாவது ஒரு வக்து தொழுகையை அவர்கள் விட்ட வரலாறை காட்ட முடியுமா? தன்னுடைய இறுதி நிலையிலும் கூட, தங்களுடைய ரூஹு உடலை விட்டு பிரிக்கப்படுகின்ற கடைசி நாட்களுக்கு கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஆயிஷா அதான் முடித்து விட்டதா, தொழுகைக்கு வாங்க சொல்லி விட்டதா என்று கேட்பார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே தங்களுடைய கால்களை நிலத்திலே தரவென்று இழுத்தவாறு அவர்கள் தொழுகைக்கு சென்று தன்னுடைய கடைசி நிலை கூட ஜமாத்தோடு தொழுகை அவர்கள் பேணி தொழுதார்கள் சொன்னால், இவர்களை விட உயர்ந்த ஞானம் எவர்களிடத்தில் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கல்ல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஞானத்தின் திறவுகோல், ஆன்மீகத்தின் தலைவர், உலகத்தின் தலைவர், நபிமார்களின் தலைவர், கடைசி வருகை அவர்கள்தான் எங்களுடைய வழிகாட்டி. அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களும் பரவுகளும் எங்களுடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். வெறுமனே மக்களை ஏமாற்றிக் கொண்டு நாங்கள் இந்த மார்க்கத்தை குழப்பி அடிப்பதிலும் அதிலே குழப்பங்களை உருவாக்குவதிலும் மனிதர்களை வழிகாட்டிலே தள்ளி விடுவதற்கு வியூகங்களை வகுப்பதிலிருந்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த ரசூலுல்லாவை பின்பற்றிய எந்த சஹாபாக்களாவது, எந்த தாபிஊன்களாவது, எந்த வலிமார்களாவது, எந்த இறைநேசர்களாவது, எந்த ஒரு தொழுகையாவது விட்ட வரலாறு கிடையவே கிடையாது. ஷரியாவிலே அவர்கள் 100% சரியாக இருந்து கொண்டுதான் அவர்கள் தரீகா, ஹகீகா, மாரிஃபா என்கின்ற அத்தனை நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த போலி பந்தாட்டங்களுக்கெல்லாம் நமது சமூகமும் நமது சகோதரர்களும் ஒருபோதும் அடிபணிந்து விடக் கூடாது. உண்மையான அகீதா கொள்கையும் அதைத்தான் சொல்லுகின்றது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்களையும் பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் சரியான சுன்னத்துல் வல் ஜமாஅத் கோட்பாடாக இருக்கின்றது. அவர்கள் இந்த தொழுகைகளை விட்டுக் கொண்டு, இந்த தொழுகையிலே புராணி செய்து கொண்டு அடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த வரலாறை நாங்கள் ஒருபோதும் ஒரு வரலாற்றிலும் இதுவரைக்கும் படிக்கவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதனுடைய வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சுன்னத்தான தொழுகை கூட விடுவதற்கு அவர்கள் தயங்குவார்கள். அப்படிப்பட்ட நிச்சயம் பயபக்தியோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவிலே நின்று வணங்கி வணங்கி தன்னுடைய கால் பாதம் நீங்கி விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த கால் பாதம் வீங்கும் வரைக்கும் நீங்கள் நின்று வணங்க வேண்டுமா? அல்லாஹ்வை தொழுது கொள்ள வேண்டுமா? நீங்கள் தானே முன்பாவம் பின்பாவம் அத்தனையுமே மன்னிக்கப்பட்ட நபி. உங்களுக்கு இல்லாத அறிவா, உங்களுக்கு இல்லாத ஞானமா, உங்களுக்கு இல்லாத சக்தியா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றானே, அப்படி இருக்க இப்படி சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பதில், யா ஆயிஷா அஃபலா அகுன் அபதன் ஷக்கூரா, என்னுடைய மனைவி ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார்கள் சொன்னால், கண்ணியமான அல்லாஹ்வுடையாக எந்த அளவுக்கு அவர்கள் வணக்க வழிபாட விஷயங்களே கவனமாகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அகீமுஸ் ஸலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தொழுகையை நிரந்தரமாக நீங்கள் நிலைநாட்டுங்கள். விட்டு விட்டு பெண்களை போன்ற மாதவிடாய்க்காரை மாதிரி ஒரு 15 நாள் தொழுவது, ஒரு 7 நாள் லீவு பெண்கள் இருப்பார்கள், அதை 21 நாள் தொழுவார்கள், ஒரு 7 நாள் லீவ் எடுப்பார்கள். அதே போன்று ஆண்கள் இருந்து விடாமல் அவர்களுக்கு தவறி சென்ற தொழுகை கதா அல்ல பெண்களுக்கு. ஆனால் ஆண்கள் ஒரு வக்தை கூட தவற விடக்கூடாது. அப்படி தவற விட்டு விட்டால் அதனை திரும்ப நிறைவேற்றி விட வேண்டும். எனவே தொழுகை நிரந்தரமானதாக அகீமுஸ் ஸலா என்று அல்லாஹ் தன்னுடைய அருமறையிலே முத்திரையிடுகிறான். யாரும் சொல்ல தேவையில்லை. தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இதை யாராலும் எவராலும் மறுக்க முடியாத தெளிவாக இருக்கின்றது. தொழுது விட்டு வணக்கம் செய்துவிட்டு எந்த விடயத்தை வேணும் என்று சொன்னாலும் அல்லாஹ் அனுமதித்த எந்த விடயங்களை நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அதே நேரத்திலே மாரிஃபா, தரீகா, ஹகீகா எந்த வகையில் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். இல்லையெனில் அத்தனை நிராகரிக்கத்தக்கது தொழுகையில் என்றால் இமாம் கஸாலியுடைய கருத்தின் பிரகாரம் அவரை வெட்ட வேண்டும். இந்த நாட்டிலே, இந்த சமூகத்திலே அதை செய்ய முடியாது. இது முஸ்லிம் நாடும் அல்ல, இது முஸ்லிம் சமூகம் அல்ல. அவர்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, அவர்களுக்கு உபதேசம் சொல்லி சரியான நேரான வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்வதோடு, இன்றிலிருந்து இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாங்கள் கிழமை முஸ்லிம்களாக, பெருநாள் முஸ்லிம்களாக, வருட முஸ்லிம்களாக இருந்து விடாமல் ஒவ்வொரு நேரம் தொழக்கூடியதாக,
இந்த எங்களை பற்றி அடுத்த மலர்ந்தவர்கள் சொல்வார்கள், ஹெமதான முஸ்லீம், அவுருது முஸ்லீம், சத்திய முஸ்லீம், கிழமை பொறுக்கா அல்லாஹ்வை வணங்குற முஸ்லீம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை வணங்குற முஸ்லீம், பரிசுத்துக்கு ஒருக்கா அல்லாஹ்வை வணங்குற முஸ்லீம். இப்படி முஸ்லீம்கள் 3 பகுதி இருக்கிட்டு அவன் எங்களை பகுத்து பிரித்து சொல்கின்ற நிலையை உருவாக்கி விடாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரந்தரமாக தொழுது பாவங்கள் தண்டனைகளை பற்றி சொல்வதாக இருந்தால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடலும் எங்களுடைய இரத்தங்களும் நடுங்குகின்றது, பயப்படுகின்றது. மேராஜிலே நடந்த சம்பவங்களில் பலவற்றை சொல்லலாம், ஏறம் மீண்டு கொண்டு செல்கின்றது என்று எனக்கு பயமாக இருக்கின்றது. அதனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவைகளை பற்றி பேசலாம். தொழுகையை பேணி தொழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கள் அனைவர்களை மாற்றி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னித்து தருவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை நீ மன்னித்து மறை தருவாயாக. உண்மையாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடலும் உயிரும் மிஅராஜுக்கு சென்றிருக்கின்றது என்று நீ அருள்மறையிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றாய். அந்த உறுதிப்பாட்டை மனப்பூர்வமாக ஈமானோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, குழப்பங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்ட மக்களாக அல்லாஹ்வுடைய தூதர்களும் சஹாபாக்களும் அவருடைய தொடர்ந்து வந்த தாபீன்களும் நல்லடியார்களும் என்ன வழியிலே எங்களை நெறிப்படுத்தினார்களோ அந்த வழியிலே எங்களை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஊருக்கு அருள் செய்வாயாக. உன்னுடைய ரஹமத்தை நீ இறக்கி அருள்வாயாக. உன்னுடைய சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்தருவாயாக. உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இடர்களிலே சிக்குண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய உதவியை அவர்களுக்கு என்றென்றும் நசீபாக்குவாயாக. நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை தவற விடாது வேண்டுதலாக தொழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், நீ தலைவனாக இருந்து எல்லா காரியங்களும் சீர்படுத்தி தந்தருவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله.